Hi friends, good morning. Welcome to Jaga Usha Vibes. இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து வியானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்தி ஃபுட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ரீசெண்டாக எல்லா வீடியோஸ்லையுமே நீங்க என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா அவனுக்கான வெயிட் கெய்னிங்க்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றதையும் அதே மாதிரி அது ஹெல்தியாகவும் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வீடியோஸ் வந்து நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்க. அண்ட் நான் வியானுக்குமே கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறதுக்காக வந்துட்டு நான் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம வியானுக்கு வந்து நான் கொடுக்க போறேன். அதான் நீங்க பார்க்க போறீங்க. யூஸ்வலா நிறைய பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபுட்டா இதுதான் முன்னாடியே வந்து கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. சப்போஸ் நீங்களுமே ராகியை தான் ஃபர்ஸ்ட் ஃபுட்டா வந்து உங்க குழந்தைங்க கொடுத்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ ராகியோட நான் வந்துட்டு ரைஸ் கஞ்சி ப்ரிஃபர் பண்ணி தான் வந்து வியானுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுட்டா கொடுத்தேன். ஏன் அப்படின்னா இதை கம்பேர் பண்றப்போ இது ஈஸி டைஜஷனா இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஒரு 7 months ஆயிடுச்சு. ஸோ இப்போ உனக்கு ராகி கொடுக்க ட்ரை பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு இன்னைக்கு ராகி கஞ்சி தான் கொடுக்க போறோம். ஸோ இந்த ராகி கஞ்சி வந்து எப்படி செய்யலாம், அது எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், எந்த டைமிங்ல கொடுக்கலாம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராகி கஞ்சி கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்காக நான் வந்துட்டு ராகி வந்து இப்படி கடையில இருந்தே வாங்கியிருக்கேன். நிறைய பேர் கடையில பவுடரா வாங்கி கூட அதை யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இல்ல பெட்டர் உங்க குழந்தைக்கு நீங்க எப்போ கொடுக்குறா இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ராகி வாங்கி நீங்க வந்து இதுல பால் எடுத்து செஞ்சு கொடுக்குறது அப்படின்னா ரொம்பவே வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்டு சூப்பராகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ராகியை நைட்டே வந்துட்டு எடுத்து நான் ஊற வச்சிட்டேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 10 hours மேலேயே இது நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம ஊற வைக்கிறோம்னா இது வந்து புஃப்லாம் வர்றதுக்காக கிடையாது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சின்ன சின்ன தோல் எல்லாம் தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன தோல் எல்லாம் வெளியே வந்துடும். அந்த டஸ்ட் எல்லாமே ஆக்சுவலாக வந்து நிற்கும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது நல்லா ஒரு 2-3 times வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ராகியை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் நல்ல தண்ணியில. ஸோ இது வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு ஜார்ல வந்து ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ ஜார்ல போட்டுட்டு நம்ம இதை வந்து அப்படியே அரைச்சிடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம ஊற வச்சு அரைக்கிறதுக்கு காரணமே ராகி இந்த பால் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதை வந்துட்டு அப்படியே நம்ம ஒரு ஃபில்டரில் வச்சு வடிகட்டிடலாம். பால் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த திப்பியை வந்துட்டு நான் இன்னொரு தடவை திரும்ப அரைச்சி எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இந்த ராகியை வந்து நல்லாவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இன்னொரு தடவை இதை நல்லா போய் நான் கிரைண்ட் பண்ணிட்டு வர போகிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதையும் நல்லா வடிகட்டிக்கலாம். ஸோ ராகி வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி பால் எடுத்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இந்த மாதிரி பால் எடுத்து கொடுக்குறது ரொம்பவே நல்லது ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு. ஆனால் வந்து எல்லா ஒர்க்கிங் உமன்ஸ்க்கும் வந்துட்டு இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிறது கிடையாது. ஸோ அதுக்காகவே நான் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு ஒரு ரெசிபி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ராகி முளை கட்டி எப்படி நம்ம அரைச்சி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அப்படின்றத வந்துட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் டைம் இருக்கிறப்போ வந்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டேன். நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே தான் ஊற்றி நான் வந்து அரைச்சேன். ஏன்னா இது டக்குன்னு கெட்டி ஆகிடும் அப்படின்றதுக்காக. நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. ஸோ ஃபில்டர் பண்ணதை நான் அப்படியே அடுப்பில் வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். கரெக்டாக இது வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 minutes ஆகும். நல்லா கெட்டி ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும். நம்ம வந்துட்டு இதை அப்படியே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருப்போம். நல்லா இந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட இதை கெட்டி ஆகட்டும். ஒரு 2 minutes அடி பிடிச்சிடாம நம்ம கிண்டிகிட்டே இருப்போம். அவ்வளோதான், நம்மளோட ராகி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும். நல்லா ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஆறுனது நம்ம வந்து வியானுக்கு வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம ரீசெண்டாக நம்ம வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு சூப்பரான அண்ட் எம்மியான அண்ட் ரொம்ப ஹெல்தியான டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சம்பா ரவையில் செய்யக்கூடிய டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அதில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் வெரைட்டிஸ் கொடுக்கலாம், ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்க எப்படி கொடுக்கலாம், லஞ்ச் அவங்களுக்கு, டின்னர் அவங்களுக்கு, ஈவினிங் நிறைய பேர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாமே வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோஸ் யாராவது பார்க்க மறந்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கான முன்னாடி வீடியோ பாருங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கரெக்டாக போய் செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ கண்டிப்பா அந்த சம்பார் ரவை வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க ஏதாவது பர்டிகுலரா எனக்கு வந்துட்டு இந்த அவுல் வச்சு என்னக்கா பண்றது, அந்த மாதிரி நீங்க ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஸோ அதை வச்சு எனக்கு என்ன டிஷ்ஷஸ் தெரியுமோ, எதை இன்னும் நல்லா எம்மியா வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாவும் கொடுக்க முடியுமோ, நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு 3:00 லைவ் இருக்கு. ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நம்மளுக்குள்ள ஒரு சூப்பரான கான்வர்சேஷன், நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ராக்ஷன் டைமே வந்துட்டு அந்த சாட்டர்டே 3 PM தான். ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க. நம்ம ஜாலியா அதில் வந்துட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஆறிச்சான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்களே நினைச்சு பார்க்காத அளவுக்கு வந்துட்டு ஒரு புது புது வெரைட்டிஸ்ல டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்கா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே நான் டிஃப்ரெண்டான வீடியோஸ் தான் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா எல்லா வீடியோவும் பாருங்க. உங்க குழந்தைக்கு 7 months பிளஸ்ன்னு போட்டிருந்தா 10 months வரைக்கும் கூட நீங்க கொடுக்கலாம். 3 years வரைக்கும் கூட அந்த நீங்க ஃபுட்டை கொடுக்கலாம். நான் வியானுக்கு கொடுக்குற அதே கஞ்சி தான் வந்துட்டு நான் வந்துட்டு இவனுக்கும் கொடுப்பேன். என்னோட பெரிய பையனுக்கும் கொடுப்பேன். 3 years ஆகுது அவனுக்கு. ஸோ இதுல ஏஜ் லிமிட் அதெல்லாம் பெருசா கிடையாது. ஸோ 7 months பிளஸ் அப்படின்னு போட்டிருந்தாலே 7 monthsல இருந்து நீங்க வந்து 3 years வரைக்குமே நீங்க அதை வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்றதுதான். ஸோ அது ஆறிச்சான்னு பார்ப்போம். ஆறுனது நம்ம வியானுக்கு அதை ஃபிட் பண்ண ஸ்டார்ட். ஸோ அவ்வளோதான். இவங்க 2 பேருக்குமே சூப்பரான அண்ட் ஹெல்தியான வந்துட்டு ராகி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஸோ 1 வயசு குழந்தைக்கு மேலே கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு கருப்பட்டி, வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை ஏதாவது சேர்த்து கொடுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். வியானுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சவுண்ட் விட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பேபிக்கு ரொம்பவே எம்மியா அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். இது இந்த மாதிரி பால் எடுத்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராசஸ்ல பண்றப்போ அவங்களுக்கு இன்னும் நல்லாவே ஒரு ஹெல்தியான ஒரு ஃபுட்டு கொடுத்த திருப்தி நம்மளுக்கு ஜாஸ்தியாவே இருக்கும். குழந்தைங்கள சின்ன வயசுல கூட பாத்துடலாம். இப்பெல்லாம் எந்திரிச்சு இப்பெல்லாம் நிக்க ஆரம்பிச்சிட்டாரா வியான் வந்துட்டு. எந்த கார்னர் போனாலும் பின்னாடி ட்ரெஸ்ஸை புடிச்சிட்டு வந்து நிக்கிறாரு. பெரும்பாடா இருக்கு. சோ உங்க குழந்தைங்க என்ன மாதிரி சேட்டெல்லாம் பண்றாங்க அப்படின்றத கீழே எனக்கு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. சோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்தியான அனதர் டிஷ்ஷோட நான் வந்துட்டு அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். பை 3:00 லைவ் மறக்காம அதை ஜாயின் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். ஸோ நம்ம வந்து ரெகுலரா வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு வெயிட் கெயின்கான வந்து வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணதுனாலதான் வந்துட்டு ஒரு சூப்பரான வெயிட் கெயினா இருக்கணும் அண்ட் ஒரு ஹெல்தியான ஃபுட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே, ஸ்டாப் பண்ணுங்க, நான் பேசிக்கிறேன். ஓகே. ஸோ வந்து ஒரு ஹெல்தியான வெயிட் கெயின் ஃபுட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான குவிக்கா செய்யக்கூடிய ஒரு திங் தான் நம்ம வந்துட்டு எடுத்திருக்கிறோம் இன்னைக்கு. ஆனா அது வந்து சூப்பரா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. ஸோ நம்ம வெயிட் கெயின் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த வெயிட் கெயின் வந்து எப்படி அந்த வெயிட் கெயின் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஒரு நேச்சுரல் வேல ஒரு ஹெல்தியான வெயிட் கெயின் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது பேபிக்கு ரொம்பவே சேஃப். அந்த வகையில தான் நான் வந்து உங்களுக்கு எல்லா வெயிட் கெயின் டிஷ்ஷஸுமே நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் நீங்க கேட்டதுனால நான் வந்து வரிசையா என்னோட வீடியோஸ் போடுறேன். ஸோ மறக்காம ஜெகா உஷா வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வியானுக்கு வந்து 7 months ஆகுது. ஸோ நான் போடுற வெயிட் கெயின் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு 7 monthsக்கு அண்ட் 6 monthsக்கு இதுல இருந்து என்ன ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதே நான் மென்ஷன் பண்ணி தான் போடுறேன். ஸோ இது அப் டு நீங்க 3 years வரைக்குமே நீங்க வந்துட்டு இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ 10 months இருக்கிற ஒரு பேபிக்கு நான் கொடுக்கலாமான்னு நிறைய பேர் ஆக்சுவலா கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க. ஸோ தாராளமா கொடுக்கலாம். 7 months பேபிக்கு கொடுக்குறப்ப கண்டிப்பா நீங்க வந்து 10 months பேபிக்குமே நீங்க கொடுக்கலாம். ரொம்பவே இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃபுட்டு தான். ஸோ அப்படி நான் வந்து இன்னைக்கு வியானுக்கு எடுத்துருக்கிறது தான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஓட்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து வெயிட் கெயினுக்கு பேபிஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது டிபெண்ட்ஸ் ஆன் த ஏஜ் பேஸ் பண்ணி வேணுமா இது டிபெண்ட்ஸ் ஆன் த ஏஜ் பேஸ் பண்ணி இது ஆக்சுவலா வந்து வெயிட் கெயின் அண்ட் வெயிட் லாஸ்க்கு வந்து இது வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு ஹெல்தியான வெயிட் கெயின் ரெசிபி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓட்ஸ் தான். ஸோ இந்த ஓட்ஸ் வந்து நான் தேவையான அளவு எடுத்துட்டு வேணும் இப்பவே தேவையான அளவு எடுத்துட்டு ஒரு 20 minutes நல்லா சோக் பண்ணி வச்சிட்டேன். இதை அதோட நான் வந்துட்டு ஒரு டேட்ஸ், ஒரு பாதாம், ஒரு முந்திரி. நீங்க இதே 8 months பேபிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்னொரு ஒரு பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு ஒரு முந்திரி கூட நீங்க ஒரு ஃப்ரூட் மட்டும் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கூட நீங்க இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா நான் வந்துட்டு இது வந்து ஒரு 1/2 hour, இது ஒரு 20 minutes இது நல்லாவே நான் ஊற வச்சிட்டேன். இப்போ இதுல இருக்க நான் அந்த ஸ்கின் மட்டும் நான் வந்து இதுல பீல் பண்ணி எடுக்க போறேன்.
நல்லா இந்த மாதிரி தோல்லாம் வந்து உரிச்சு எடுத்துட்டேன். ஸோ உள்ள சீட் இருந்தா அந்த சீடையுமே நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேட்ஸ் வந்து நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஜார்ல தான் ஆட் பண்றேன். ஸோ அந்த டேட்ஸ் வந்து இந்த ஜார்ல ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆல்மண்டோட தோலையுமே நீங்க பீல் பண்ணிட்டு இந்த ஜார்ல பாதாம் தோல் உரிச்சு பாதாம் அப்புறம் வந்துட்டு முந்திரி ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட வந்துட்டு ஊற வச்ச ஓட்ஸ், இந்த ஓட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா நம்ம வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு கிண்ணத்துல ஊத்திடலாம். ஸோ இதோட வந்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் தண்ணியும் ஆக்சுவலா டக்குன்னு கெட்டியாயிடும் அடுப்புல வச்சதும். ஸோ எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் தண்ணி வேற நான் இதுல ஊத்திக்கிறேன். இதை அடுப்புல வச்சிடலாம். அடுப்புல வச்சுட்டு கை விடாம வந்து நம்ம கிண்டிட்டே இருக்கணும். கை விடாம இப்படி கிண்டிக்கிட்டே இருப்போம். ஸோ கிண்டினதும் கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம அப்படியே மாத்திடலாம். சிம்லே வச்சுக்கோங்க, நல்ல சிம்லே வச்சுக்கோங்க. இதை அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நல்லா ஆற வச்சுட்டு தம்பியோட பவுலுக்கு மாத்திரலாம். அவ்வளவுதான், ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆக்சுவலா ரெடி ஆயிடுச்சு வியானுக்கு. ஸோ இது வந்து நம்ம டின்னருக்கும் கொடுக்கலாம். டின்னரோட ரெசிபியாவும் நீங்க வந்துட்டு இந்த வெயிட் கெயின் ரெசிபியை கொடுக்கலாம். இதுல நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நல்ல ரைப்பான ஒரு பனானாவை நீங்க ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிரேட் பண்ண ஆப்பிள் நீங்க ஆட் பண்ணி நீங்க வந்து உங்க குழந்தைக்கு கொடுக்கலாம். ஸோ நைட் டைம் மட்டும் நீங்க வந்து ஆப்பிள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே சேஃப். இந்த மாதிரி வெயிட் கெயின் ரெசிபிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோக்கு மறக்காம ஜெகா உஷா வைப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.